பொதுவாகவே விருச்சிகத்துக்கு ஒரு உளவியல் மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு பின் நடந்திருக்கும். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க. தனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, தனக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறதையே இவங்க இப்போ தான் உணர்வாங்க. ஸோ இப்போ தன்னுடைய தேவைகள்லாம் வெளியில் சொல்கிறது, ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க, பட் அது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு கூச்சமும் தயக்கமும் இப்போ தைரியமாக விருச்சிகமாக எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னை நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உதவுறாரு. சொந்தக்காரங்களை கொஞ்சம் பகச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2026 இருக்குது. வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதன் மூலியமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு இடம் வாங்கி போட்டாங்கனாலே நாளைக்கு அது சூப்பராக அப்ரிசியேட் ஆயிரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய பாடி ஹீட்டாக இருக்கும், கண்ணே எரியும், கண் அடிக்கடி ரெட்டிஷ் ஆகிறது, கண்ணிலிருந்து நீர் வர்றதுங்கிற மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், அதை சொல்லுங்கள். இந்த சனிப்பயிற்சியிலேருந்து எங்களை நாங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கிறோம். செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன், இந்த 3ஐயும் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னாலே அது ஒரு பெரிய ரிலீஃப். குறிப்பாக சகோதரர்களுக்குள்ள கடன் அதனால் ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இழந்தப்பர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி கடந்த ஆண்டே ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஆண்டில் சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும், சனியினால் இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிகத்துக்கு ஒரு உளவியல் மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு பின் நடந்திருக்கும். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறது சொல்லுங்க மேம். சனி பயிற்சி இப்போ விருச்சிகத்துக்கு நடந்திருக்க பயிற்சி பஞ்சம சனி. விருச்சிகம் சனியால் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராசிகளில் ஒன்று. ஏன்னா விருச்சிகம் செவ்வாயுடைய ராசி. சனிக்கு சுத்தமாக பிடிக்காத நபர் யார் அப்படின்னா செவ்வாய் தான். எப்போவுமே சிம்மமும் விருச்சிகமும் மட்டும் சனியால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவாங்கங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். விருச்சிகத்துக்கு 2013 2023 வரை 10 வருடங்கள் கோச்சார சனியினால் நிறைய பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த 7.5 சனி காலகட்டங்கள்லாம் ரொம்ப கொடூரம். அந்த 2015க்கு மேலே 20க்குள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ இப்போது பஞ்சம சனியாக இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். பஞ்சமத்துக்கு போயிருக்கிறாரு. எப்படி இருக்க போகுது? 2025 டிரான்சிட் ஆகிட்டாரு. 26 எப்படி இருக்க போகிறோம்? குறிப்பாக இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பஞ்சம சனியினால் வரக்கூடிய உளவியல் மாற்றங்கள் என்ன? தனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, தனக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறதையே இவங்க இப்போ தான் உணர்வாங்க. 10 வருஷமாக கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்கிறவங்களெலாம் கேட்குறதெல்லாம் செஞ்சுட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. தனக்கு என்ன தேவைங்கிறது புரியாமலே இருந்திருக்கும். எனக்கு இது தேவை, நான் இதை விரும்புகிறேன், நான் இதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்லவே கூச்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமில் சனி வச்சுருந்தாரு. ஸோ இப்போ தன்னுடைய தேவைகள்லாம் வெளியில் சொல்கிறது, ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க, பட் அது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு கூச்சமும் தயக்கமும் இப்போ தைரியமாக விருச்சிகமாக எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னை நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உதவுறாரு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த சனி பயிற்சிக்கு பின் இந்த சனியினால் இது ஒரு நபர்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை ஒரு பழக்க வழக்கம் மூலமாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தினால இவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பஞ்சம சனியினால் 2026 மாமமச்சா சண்டை, வாய்க்கா வரப்பு சண்டை, பங்காளி சண்டை, சொத்து தகராறு, சொந்தக்காரங்களால் பிரச்சனை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக வரும். விருச்சிகத்துக்கு பொதுவாகவே சொந்தக்காரங்களோட ஒத்து போகாது பெருசாக. இவங்க ஒரு வழியில் போவாங்க அப்படின்னா இவங்களோட விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் சீக்ரெட் கீப்பர்ஸ், எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு தன்னடக்கத்தோட சிம்பிளாக நம்ம லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்க லைஃப்பை பற்றின க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். யாராவது ஏதாவது அப்டேட் கேட்டாங்க அப்படின்னாலே நிறைய இரிட்டேட் ஆகிடுவாங்க விருச்சிகக்காரங்க. அந்த மாதிரி நிறைய இரிட்டேட் ஆகிட்டு சொந்தக்காரங்களை கொஞ்சம் பகச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2026 இருக்குது. இவங்க போகிற வழி சரிதான். தன்னுடைய லைஃப்பை தான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த வழியிலே இவங்க போய்க்கிறது, சொந்தக்காரங்களை பற்றி பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கண்டுக்காமல் இருந்துக்கிறது 2026 நல்லது. விருச்சிக ராசிக்கு சனியில் ஒரு 3 வகையான பார்வைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்வைக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசி இந்த பஞ்சம சனி காலத்தில் 3 இடங்கள் சனியுடைய பார்வையில் மாட்டுது. 7, 11, 2 3யுமே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம், குடும்பம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே தான் மாறி மாறி வருது. ஸோ அதிகமாக விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்க வேண்டியது உறவு நிலைகளில், பந்தங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பேச்சினால் பிரச்சனை வர்றது, 3ஆம் நபர்களால் பிரச்சனை வர்றது, டக்குன்னு ஒரு பிரச்சனையாகி செப்பரேஷன் வரைக்கும் போகிறது, ஒரு சின்ன பிரச்சனை தான் லீகல் நோட்டீஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறது,
4 பேருக்கு தெரிகிறது, கல்யாண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் 4 பேருக்கு தெரிகிறது, சில டிக்னிட்டி ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் வந்து விருச்சிகம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கை முறிவாகி 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா 2வது அலைன்ஸ்லையாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதக கட்டம் பொருந்ததான்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுறதுனால கொஞ்சம் விரயங்களும் இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை பண வரவு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சிக்கு பணத்தில் ஏதோ விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பஞ்சம சனி 2026 என்ன மாதிரியான பணநிலைகளில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக லாபம் இருக்குது, விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன விரயங்கள் தனஸ்தானத்துக்கு வரதுனால ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிற சேமிப்பில் பிரச்சனை இல்லை, அன்றாடம் கைக்கு வரும் இல்லையா, ரொட்டேஷனுக்கு பணம் வரும் இல்லையா, அது செலவாகிட்டே இருக்கும். 100 ரூபா கொண்டு போனோம்னா 100 ரூபாயே செலவாகும், இல்லை 80 ரூபாய் செலவு பண்ணி 20 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம் நம்மளே பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு விழக்கூடிய சனியுடைய பார்வைங்கிறது கொஞ்சம் நம்மளை செலவு பண்ண ட்ரிகர் பண்ணும். 5க்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ பூர்வீக சொத்து கைக்கு வரும். சனிங்கிறவர் வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், அப்போ பாட்டனார் சொத்து, முப்பாட்டம் சொத்து, இதெல்லாம் இங்கே இருந்தது, ஏன் சொத்துன்னு எனக்கே தெரியாது, நான் வில்லங்கம் போட்டு தான் கண்டுபிடிச்சேன், இப்படிலாம் இருக்கிறவங்க வந்து அதன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் முன்னேற்றம் இருக்குமா, இல்லை ஏதோ செட்பேக்ஸ் எல்லாம் இருக்குமாங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ரியல் எஸ்டேட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கிளவுட் கிச்சன் இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க, ரெட் கலரில் உள்ள பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க, பிளட் பேங்க் வச்சுருக்கிறவங்க, செங்க சூளை வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் அதிபதி, செவ்வாய் உச்சமாய் தான் இந்த வருடமும் பறக்குது. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அடுப்பு, நெருப்பு, இதெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதன் மூலியமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு இடம் வாங்கி போட்டாங்கனாலே நாளைக்கு அது சூப்பராக அப்ரிசியேட் ஆயிரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடம் வாங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேலையில் இந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போதுனே ஈவினிங் வரை தெரிஞ்சிருக்காது. திடீர்னு நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு ப்ராப்ளம் வரும் ஆஃபீஸில். ஸோ சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு ஒரு வேலையை போஸ்ட்பான் பண்ணுறது, இல்லை அவங்கள நம்பி நம்ம வேலையை ஒப்படைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிகம் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேலை மாற்றத்தை விருச்சிகம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கு மேலே புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐடி செக்டாரில் உள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வருடம் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் சனினாலும் திருமண வாய்ப்பு இருக்கா, இல்லை பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில், பஞ்சமம் அப்படின்னா 5ஆம் இடம், 5ங்கிறத காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம். மனசுக்கு பிடிச்சது, மனசு விருப்பப்படுறது எல்லாமே 5ஆம் இடம் தான். லைட்ஸ் போகிற இடம் அப்படிங்கிறது 5 தான். அப்போ காதலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அதை போய் நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகிறேன், அதில் பிரச்சனை வருமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வயசு இருக்குதுன்னா இந்த ஒரு வருடம் அதை பற்றி வீட்டில் பேசாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. அதையும் மீறி நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்கிறீங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சொந்தத்தில் பொண்ணெடுக்காமல் இருந்துட்டு அந்நியத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த பஞ்சம சனியினால் குழந்தை பாக்கியத்துக்கு ஏதேனும் பிரச்சனை வரக்கிற வாய்ப்புகள் இருக்காங்க? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில் பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சனி அப்படிங்கிறவர் ஒரு பெண் கிரகம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் இவங்க பண்ண பூர்வ புண்ணியத்தாலையும் பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறது இந்த பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய குழந்தையாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாரு, 4-5 தொடர்புமே ஏற்படுது. ஸோ அம்மா வழி உறவினர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நல்ல ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். முன்னோர்கள் வழிபாடு இவங்க நல்லா பண்ணிக்கிட்டாங்கன்னா அதன் மூலமாக குழந்தை பாக்கியம்ங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு நேச்சுரல் கான்செப்ஷனே பாசிபிள். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இயற்கையாக அந்த கான்செப்ஷன் நடந்து குழந்தை பிறக்கிறதுக்கான யோகங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பஞ்சம சனியினால் உடல்நலத்தில் ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய பாடி ஹீட்டாக இருக்கும், கண்ணே எரியும், கண் அடிக்கடி ரெட்டிஷ் ஆகிறது, கண்ணிலேருந்து நீர் வர்றதுங்கிற மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஸோ உடம்பு கொஞ்சம் கூலாக வச்சுக்கிற மாதிரியான நீர், காய்கறிகள், தன்னை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்சஸுமே கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் விருச்சிகம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில்
காலகட்டத்தில் எதில் முதலீடு செய்தால் லாபம் அதிகமாக இருக்கும், எந்த முதலீடுகளை தவிர்க்கணுங்க மேம்? விருச்சிக ராசிக்காரங்க இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லேண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் விருச்சிகம் போக வேண்டாம். ஆல்ரெடி சொன்ன விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக போகுது. அதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கனாலும் நல்லா போகும், ஒரு லேண்டு வாங்கினீங்கனாலும் நல்லா போகும். இல்லை ஒரு லேண்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, நானும் அந்த முயற்சியை கைவிட்டேன், சரி இனிமேல் எங்கே விற்க போகுதுன்னு அது திரும்ப இப்போ தூசி தட்டு எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் அதை விற்றுடலாம். ஸோ இந்த மாதிரி பூமி யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல யோகமுள்ள வருடமாக இருக்கிறதுனால அதிகமாக லேண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்ரிகல்ச்சரில் கூட நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு லோன் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு லோன் இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2026 பஞ்சம சனியில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறீங்க, யாருக்காவது சைன் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை கடன் வாங்குங்க நான் வந்து சைன் பண்ணி தரேன், என்ன நீங்கள் ஒரு அத்தாச்சியை வச்சு அவங்களுக்கு கடன் கொடுங்க, இந்த மாதிரியான வேலைகளை தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். குறிப்பாக சகோதரர்களுக்குள்ள கடன், அதனால் ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அண்ணன் தம்பியாகவே இருந்தாலுமே பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. பார்ட்னர்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா கூட அவங்கள நம்பாமல் எல்லாத்தையும் லீகலாக டாக்குமெண்ட் ஆக்கிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு பணம் கொடுத்து நான் வீடு வாங்கிட்டேன், பட் வீடு வந்து ஏதோ கேஸ் நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் லீகல் பார்க்காம அந்த வீட்டை வாங்கிட்டேன், இந்த மாதிரிலாம் போய் கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அந்த வீடு போய் பிரச்சனையில் மாட்டுறது, அந்த சொத்து போய் பிரச்சனையில் மாட்டுறதுக்கு யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எதுவாக இருக்கும் மேம்? 2026 விருச்சிக ராசிக்காரங்க இந்த பஞ்சம சனி காலகட்டத்தில் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும், ஒரு இல்லற வாழ்க்கைங்கிறது இனிமையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போராட்டமும் இல்லாமல், ஏன்னா போராட்ட கிரகமே செவ்வாய் தான், நாங்கள் நல்லா இருக்கணும், சனியிலேருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கணும், நாங்கள் எங்கே போயிட்டு வரலாம்னா மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை, முருகனுடைய 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு போய் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில இவங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம், அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சனியினால் எல்லாமே சிறப்பாக அமையணும்னு ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லலாங்க மேம்? விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், அதை சொல்லுங்கள். இந்த சனி பயிற்சியிலேருந்து எங்களை நாங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கிறோம், டே டு டே லைஃப்பில் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும், ட்ராவல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன் இந்த 3ஐயும் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னாலே அது ஒரு பெரிய ரிலீஃபு. ஏன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸை கொடுக்குற ஒரு ஃப்ரூட் அப்படின்னா நம்ம பனானான்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் செவ்வாய்க்கு கொஞ்சம் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். செவ்வாழை அப்படிங்கிறது முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம். ஸோ எப்படி ஒரு மெடிக்கல், சயின்ஸு, சைக்காலஜி, அஸ்ட்ராலஜி எல்லாமே ரிலேட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ முருகனை தான் நம்ம செவ்வாய்க்கு அதிதேவதைனும் வச்சுருக்கோம். அப்போ இந்த தானியங்கள், செவ்வாயுடைய தானியம் துவரம்பருப்பு, ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி டயட்டில் எடுத்துகிட்டு வரும்போது செவ்வாயினாலையும் சனியினாலையும் வரக்கூடிய பாதிப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெகுவாகவே குறையுது. சிவப்பு கலரில் உள்ள ஆடைகளை தானம் பண்ணுறது, பிளட் டொனேட் பண்ணுறது, இந்த 2 விஷயங்களையுமே ஆட் ஆன்ஸாக பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விழா வரைக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.